நீ பாட்டுக்கு வந்த ஆடுனே பாடுனே ஊர்க்காரி நினைச்சிட்டு இருந்தா வீட்டுக்குள்ள புந்துருதா? யார் நீ? இந்த குப்பை எல்லாம் யாரு பீரோல வச்சது? புல்ஷிட். கேட்டுக்கிட்டு இருக்காரு, அதுக்கு பதில் சொல்லாம நீ பாட்டுக்கு உள்ள இருக்க போற, அடுத்து வெளியே போட்டுக்கிட்டு இருக்க. இது ஏன் பீரோ தெரியுமா? ஹலோ, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இந்த பீரோ மட்டும் இல்ல, இந்த பில்டிங், வெளியில இருக்கிற பேக்கரி எல்லாமே எனக்கு தான் சொந்தம். எது? எல்லாமே உனக்கு சொந்தமா? இந்த மாதிரி தான் உன்னை பொம்பளைன்னு பாக்குறீங்க, இல்லன்னா எஸ்ஸுக்கு பசங்க வாங்கிப்போ. மரியாதையா நீயா வெளியே போயிரு. அடச்சி போடா. போடாவா? கேட்டுக்கிட்டே இருக்கல, என்ன நீங்க அடிய பண்ணு போறீங்கள என்னத்தனா விட்டு. இந்த பார், இப்ப நீ வெளியே போறியா இல்லையா? ஏய், இந்த வீட்டை விட்டு உங்க எல்லாரையும் துரத்துறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். எது? என்னைய துரத்துறியா? நான் யார் தெரியுமா? கணபதி ஐயருடைய மச்சான். நான் கணபதி ஐயருடைய பேத்தி. நீ சொல்ற கணபதி ஐயர் வேற, நான் சொல்ற கணபதி ஐயர் வேற. ஏய், ரெண்டும் ஒண்ணுதான். இது எங்க தாத்தா பேர்ல இருக்கிற சொத்து, பேத்திக்கு தான் சொந்தம். So all of you go out. வண்டி நிறுத்துப்பா, என் சொந்த வீடு வந்துடுது. இதோ இங்கதான். ஏன்னா உங்க வீட்டு கிரக பிரவேசம், நீங்களே இப்படி லேட்டா வரலாமா? என்ன பேசுற நீங்க? எல்லாத்துக்கும் ஒரு நேர காலம் பார்க்க வேண்டாமா? என்ன அழறே? அது இல்லடி, எங்க அப்பா சாகரத்துக்குள்ள எப்படியாவது ஒரு சொந்த வீடு கட்டி குடி போடணும்னு நினைச்சாரு. அவரால முடியல. அவர் பையன் நானு. கயத்தை கட்டி வாய கட்டி பிஆரத்தெல்லாம் வாங்கி இந்த வீட்டை வாங்கிட்டேன். நான் முதல்ல இப்ப இந்த வீட்டுக்குள்ள போக போறேன். அது ஆவியா இருந்து எங்க அப்பா பார்த்து சந்தோஷப்படுவாரு. அத நினைச்சு தாண்டி எனக்கு ஆனந்த கண்ணீர். அது சரிண்ணா, இப்படி அழுதுண்டே இருந்தா எப்படி? வாங்க உள்ள போலாம். இன்னும் நல்ல நேரம் வரதுக்கு 3 நிமிஷம் இருக்கு. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நீ காட்டின பத்திரம் மாதிரி லட்சக்கணக்கில் அடிச்சு நோட்டீஸ் மாதிரி சம்பளம் பண்ண எனக்கு தெரியும். மாமன் சொத்து மச்சானுக்கு தான் சொந்த, மரியாதையா போயிரு. முதல்ல எனக்கு தாத்தா, அப்புறம் தான் உனக்கு மாமா. வலது கால எடுத்து வச்சு உள்ள வாங்கண்ணா. இருடி, இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் இருக்கு. என்னத்த விரிக்கிறா? என்ன கடைய போட்டா? முதலாளி பெரிய சர்க்கஸ் காரியா இருப்பா போல இருக்கு. கைவசம் எவ்வளவு பெரிய விந்து வச்சிருக்கா. ரொம்ப புழக்காத, வாய மூடு. இந்த வார், நான் பொறுமையா இருக்க வரைக்கும் தான் வாய் பேசும். அந்த பொறுமை போச்சு போச்சுன்னா போச்சு போச்சுன்னா போச்சு. அட போயா. நல்ல நேரம் ஆரம்பமாயிடுது. ஓடி அதிர்ஷ்டம் வந்து குதிக்க போகுது. என்னடா என்னடா இப்படி விழுந்துட்டே? எழுந்திருங்கோண்ணா, எழுந்திருங்கோ. என்ன சிவா, உன்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பா. சொல்லுங்க முதலாளி. நான் இன்னையில இருந்து பிரியா லவ் பண்ண போறேன். பண்ணுங்க முதலாளி. தேங்க் யூ. ஆனா அதுக்கு முக்கியமா 3 தகுதி இருக்கணுமே. அது என்ன 3 தகுதி? 1, நல்ல பர்சனாலிட்டியா இருக்கணும். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் நல்லா படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? அதான் நெக்ஸ்ட்ன்றலப்பா. 3வது இது இருக்கணும். இதுன்னா நல்ல வீரம் இருக்கணும் முதலாளி. அது பேர்ல மட்டும் தான் இருக்கு, பாடியில எதிர்பார்க்காத. 4வது நான் தான் 3 தான் இருக்குன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன 4வது? பேசாம இந்த பொண்ணு மறந்துருங்க. சிவா, எனக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகலைன்னா நான் செத்துடுவேன். கல்யாணம் ஆச்சுன்னா அந்த பொண்ணு செத்துருவாளே. முதலாளி, முதல்ல அவளுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ரூட்ல போங்க. அப்போதானே மேட்டர் கரெக்ட் ஆகும். கரெக்ட். அவளுக்கு என்னப்பா பிடிக்கும்? போயா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு. என்ன முதலாளி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாக்ஸிங் கத்துக்கிட்டு இருக்கப்பா. இது அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா? அதுக்கு ஏன் மிருதங்க வாசிக்கிட்டு இருக்கீங்க? மிருதங்கம்மா? பின்ன என்னப்பா சொல்ற? பாக்ஸிங்னா இப்படி பிடிச்சு இப்படி அடிக்கணும். நிறுத்தணும். எப்படி எப்படி எப்படி? நிறுத்து பையன், சொந்த வீடு வந்துருச்சு. முதல்ல அனுமார் மாதிரி நில்லுங்க. அனுமார் மாதிரி? வாயில கை, ஓஹோ, கருத்தை நடு நெத்தில வைங்க. நடுவுல வரமாட்டேங்குதப்பா. வந்துருச்சு. 2 புருவத்தை தூக்குங்க. என்ன அப்படியே நிக்குது? என்னாச்சு முதலாளி? அப்பா, ஒண்ணு செய்வோமா? என்ன? ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கிறோம். எப்படி? நீ அடிச்சு விடு, நான் பிடிச்சுக்கிறேன். என்னன்னாச்சு? மறுபடியும் என்னன்னாச்சு? ஏன்னா உங்களுக்கு என்ன இப்படி ஆறுது?
தாலி கட்ட பாக்குறியா? வலிக்குதா? இப்போ லைட்டா முதலாளி எங்க இருக்கீங்க? என்னை அடிச்சிட்டு இல்ல என் லேபர் வர்றா, என்ன ஆகிறேன்னு மட்டும் பாரு நீ. அப்படிவா வலிக்கு, இது புத்திசாலித்தனம். என்ன ஒரு நீ போ. ஸ்ப்ரிங் இன்னோட நீ க்ளோஸ். என்னங்க என்னாச்சு? திருட டேய் வீரபாக வீட்ல திருட போயினா. டேய் எங்க முதலாளில நேரா வந்து திருட வந்திருக்க. கையா வச்சா உனக்கு பத்தாது. டேய் இருடா. இந்தா மைக்கோ. யாரு இந்த திருட? நீங்க ஒரு சாவலா. என்ன உடம்பு இன்னும் சரியாகலையா? அதுக்குள்ளேயே அவசரப்பட்டு ஆஸ்பத்திரில இருந்து வந்தேன். இல்லடி, எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. அதுக்குள்ள நம்ம அதுல ஒரு அடியாவது எடுத்து வச்சிடணும். யார்கிட்ட நான் உங்க வேலையை கட்டுறேன்? டேய் இருங்க ஆரத்தி எடுத்துட்டு வரேன். ஐயோ வேணாண்டி, அவன் எங்க இருந்தாவது பறந்து வந்துட போறான். அதெல்லாம் ஒண்ணு வரமாட்டான். பாருங்க அவன் பூட்டி கிடக்கு. இனிமே நீ எங்க வீட்டுல போக கூடாது. சரி சீக்கிரம் வந்துருங்க. ஏன்னா ஐயோ என்ன விட்டு போயிட்டேளா. செத்துட்டானா? அட பாவி, அப்படி என்னடா இவர் உனக்கு துரோகம் பண்ணார்? சொந்தமா ஒரு வீடு வாங்கி குடியேறணும்னு ஆசைப்பட்டார். அது உனக்கு பொறுக்கலையா? சொந்த வீட்டுக்குள்ள ஒரு அடி எடுத்து வைக்க விடாம இப்படி அநியாயமா அவரை கொன்னுட்டியே. அவர் உழைச்சு தானே சம்பாதிச்சார். உன்ன மாதிரி